ஹலோ கைஸ், வெல்கம் டு ஜிஜே vlogs. இன்றைக்கி ஒரு குட்டி வாய்ஸ் ஓவர் vlog பார்க்கலாமா? நாங்கள் மார்னிங் ஏர்லியாகவே எழுந்து எங்கள் வீட்டில் இருந்து எங்கள் மாமியார் வீட்டுக்கு போகிறதுக்காக லோக்கல் ட்ரெயினில் தான் ட்ராவல் பண்ணி போனோம். அப்போது என் ஹஸ்பண்ட் டீ வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அதையும் குடிச்சிட்டு நெக்ஸ்ட் ஸ்டேஷனில் என்னோடய நாத்தனார் பொண்ணும் எங்களோட வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க. ஸ்டேஷனில் இறங்குனதுமே மேடம் அவங்களோட ஃபேவரட்டான சீஸ் சாண்ட்விச் ஆர்டர் பண்ணாங்க. அப்படியே அது கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அவ்வளோ என்ஜாய் பண்ணி சாப்பிட்டா. அவளை பார்த்து டெம்ட் ஆனதில் எங்களுக்கும் சாப்பிடணுன்னு ஆசை வந்துட்டு அவகிட்டேருந்து சுட்டு நாங்களுமே சாப்பிட்டோம். ஒரு வழியாக நாங்கள் ரீச் ஆகிட்டோம். எதுக்கு இந்த கெட் டுகெதர்னால் எங்கள் வீட்டில் கிச்சனை ரெனோவேட் பண்ணியிருந்தாங்க. ரெனோவேஷன்னா ஒரு பால் காய்ச்சி இல்லாமலா, அதுக்கான வேலையை தான் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து பண்ணிகிட்ருக்கோம். கிச்சனை ரெனோவேட் பண்ணிவிட்டு அதுக்கு புதுசாக வெசல்ஸ் வாங்கலைன்னா எப்படி? ஸோ கிச்சனுக்கு தேவையான கொஞ்சம் ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ், அப்புறம் பால் காய்ச்சறதுக்கு தேவையான பாத்திரம், இதெல்லாம் பக்கத்தில் போய் நாங்கள் ஷாப்பிங் பண்ணிட்டு வந்தோம். அதை முடிச்சுட்டு ஃபங்க்ஷன்னா ரங்கோலி இல்லாமல் எப்படி? பார்க்க சின்ன ரங்கோலியாக தான் தெரியுது, ஆனால் ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்ணேன். இதுக்குன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. ஆனால் மார்னிங் எழுந்ததுமே என் நாத்தனார் பொண்ணு அந்த ரங்கோலி அவ்வளோ எக்ஸைட்டடாக அவ்வளோ ஹாப்பியாக பார்த்து என்னை ரொம்பவே அப்ரிஷியேட் பண்ணிகிட்டு இருந்தா. அதில் என்னோடய டயர்ட்னஸ் எல்லாமே போயிடுச்சு. பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு கொஞ்சம் டைம் இருந்தது. அதில் நாங்கள் எல்லாருமா சேர்ந்து லஞ்சுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாமே கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சாச்சு. அப்புறம் எல்லாருமா சேர்ந்து சாமி கும்பிட்டு பால் காய்ச்சி ஒரு சியர்ஸ் சொல்லிவிட்டு பாலும் குடிச்சாச்சு. பாய் காய்.